வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 19 இன்னைக்கு வந்து சீட் டே தான் வந்து பண்ண போறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா என்னோட பையனோட பர்த்டே. ஸோ ஹஸ்பண்ட் வந்து எல்லாரும் வெளில போறோம், எல்லாரும் சாப்பிடும்போது நீ மட்டும் சாப்பிடாம இருந்தா ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில எம்டி ஸ்டொமக்ல வார்ம் வாட்டர் வந்து குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் ஹஸ்பண்ட் கையால சுட்டு கொடுத்த 2 தோசை, எதுவுமே ஆயில்லாம் ஊத்தாம அது கூட மல்லி சட்னி வச்சு சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பிளாக் காஃபி வந்து குடிச்சுக்கிட்டேன். என்னோட பையன் வந்து சின்னதா சாக்லேட் வந்து கொடுத்தான். சரி, அதுக்காக கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து வேற எதுவுமே சாப்பிடல. டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வெளில போயிருந்தனால பர்கர் வந்து எல்லாருமே சாப்பிட்டோம். அது கூட இந்த மாதிரி ஃப்ரைடு சிக்கன் ஒன்று சாப்பிட்டேன், ஒரு பர்கர் தான் வந்து சாப்பிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு இடையில நான் வேற லஞ்ச்லாம் எதுவுமே எடுத்துக்கல. அதுக்கப்புறமா ஒரு பிளாக் காஃபி வந்து சாயங்காலம் வந்து குடிச்சேன். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு சேம் டின்னர் வந்து எடுத்துக்கிட்டாச்சு. 2 கோதுமை தோசையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணியிருந்தேன். அது கூட வெள்ளரிக்காய் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு வந்து நிறைய நடந்தோம், ஸோ அதனால நடக்கலை. நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு தூங்கியாச்சு. நாளைக்கு பார்க்கலாம், பாய்.